டேபிளோட பாட்டம்ல இருக்க டீம்ஸ் எல்லாம் டேபிள்ல டாப்ல இருக்க டீம்ஸ அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து நடந்த கொல்கத்தா வெர்சஸ் குஜராத் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன கொல்கத்தாக்கு ஸ்டார்டிங்ல ரஹானே அவுட் ஆக, அதுக்கப்புறமா ஃபின் ஆலன் அவரோட அதிரடி ஆட்டத்த ஆடி ஜிடி பவுலர்ஸ் எல்லாத்தையும் பொளக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெறும் 35 பால்ல 93 ரன் எடுத்து அவர் அவுட் ஆக, அவர் ஆடிட்டு இருக்க வரைக்கும் செகண்ட் படல் ஆடிட்டு இருந்த ரகுவன்ஷி அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவரும் கியரை ஷிஃப்ட் பண்ணி பொளக்க ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்டா கேமரன் கிரீனும் அவர் பங்குக்கு ஒரு 50 போட்டு 247 அப்படிங்கிற ஸ்கோர்ல இன்னிங்ஸ் முடிச்சாங்க. 248 அப்படின்ற இமாலய இலக்க சேஸ் பண்ணி ஆட வந்த ஜிடிக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப அதிரடியாவே ஆடினாங்க. சுப்மன் கில்லும் பட்லரும் சேர்ந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே போராடினாங்க. ஒரு கட்டத்துல கில்லும் அவுட் ஆக, அதுக்கப்புறமா பட்லரும் ஒரு 50 போட்டு அவுட் ஆயிட்டாரு. லாஸ்டா ஜிடியால 218 ரன் அடிக்க முடிஞ்சுச்சு. கொல்கத்தா 29 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கேகேஆரோட டாப் பர்ஃபார்மர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஃபின் ஆலன், ரகுவன்ஷி, கேமரான் கிரீன் இவங்க 3 பேரும் தான். அதே மாதிரி ஜிடியோட டாப் பர்ஃபார்மர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா சுப்மன் கில், பட்லர், சாய் சுதர்சன் இவங்க 3 பேரும் தான். இந்த மேட்சை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.